திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இந்த நிரந்தர பணி அப்படின்றது கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எல்லாரும் சொல்ற ஒரு ரீசன் என்னன்னா இருக்குன்னா, அவர்தான் இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டே பண்ணிருக்கணும், முன்னாடி நின்று இருக்கணும். ஆனா அப்படி இருக்கப்போ இவரே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிரந்தர பணி கிடையாது, கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்க அப்படின்றது எல்லாரோட கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அமைதியான முறையெல்லாம் இவங்க வந்து அப்புறப்படுத்தல, அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் கோரிக்கைக்கு செவிமடுக்க மறுத்து தலித் விரோத அரசுதான் நாங்கள் அப்படிங்கறத மீண்டும் நிறுவி இருக்கிறது திமுகங்கிற விமர்சனம் தான் இப்ப அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்துல அரசாங்கத்தை நீங்க என்ன கோரிக்கை வைக்கணும், என்ன முடுக்கி விடணும்? தமிழ்நாடு அரசே நிறைவேற்று தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றுன்னு கோஷம் போடணுமா? நிரந்தர பணியாளராக மாற்றக்கூடாது, நான் அம்பேத்கருடைய மாணவராக இப்ப சொல்லுவீங்களா? வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இந்த பணியை நம்பிதான் இருக்குது. அவங்க வீட்டுல கல்லூரிக்கு போகக்கூடிய, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய, கல்லூரி முடிக்கும் துறவால் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க, படிச்சு கேட்ட வேலை கிடைக்கும், வேலைக்கு அப்புறம் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்ச பிறகு அம்மாவை இந்த குப்பையில மணிக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. அப்ப நீங்க இப்ப கொடுக்குற சம்பளத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டிய அவசியமே தேவையே இருக்குது. இந்த நேரத்துல பணிநிரந்தரம் பண்ணாதுன்னு சொல்றீங்களே, தனியாருக்கு கொடுக்காத, தனியாருக்கு கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட் மாடல் திராவிட மாடல் எதிர்க்கிறோம்னு பேசுவீங்களா? நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறோம்னு பேசுவீங்களா? அதுக்கு உங்களுக்கு தில் இருக்குதா? என்ன சொல்றாங்க? அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும், காலையில சோறு போடும். உங்க சோறை எவங்க கேட்டான்? நீ மாதம் சம்பளத்தை கொடுத்தா சோத்தை அவன் சாப்பிட்டு போனான். சோத்துக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம மாத்தாதீங்கன்ற 16,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அவனை சோத்துக்கு வழி இல்லாம மாத்தக்கூடியதுதான் திராவிட மாடலா? அப்ப அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப மக்களுக்காக பேசினார் இல்லையா, ஊடகங்களை பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அப்போதே எங்க நான் அம்பேத்கர் இன்னொரு கருத்தை தெரிவிச்சுக்கிறேங்க, ஏன்னா இந்த கருத்தை தெரிவிக்கும் போது நிறைய பேர் தவறா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாமே. அப்பயே சொல்லல. ஏன்னா அப்ப மக்கள் மன்றத்துல போராட்டம் வெகுண்டு எழுந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பேச தப்பாகும் அவருக்கே தெரியுது. இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கி அடக்கி அடைச்சு வச்ச பிறகு இப்ப பேசுறாரு. அது எப்படி சரியான கருத்தா இருக்கும்? அது நிச்சயமா தவறான கருத்து தான். சோ இவங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றது இப்ப கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்க 2 வாரமா போராடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் இருந்தும் இப்போ தலைவர்களே மாத்தி பேசுற நிலையில தான் இருக்குன்னும் போது அவங்களுக்கு என்னதான் சார் ஒரு தீர்வு? இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. திருமாவளவனாலேயோ மற்றவர்களாலேயோ இந்த மக்கள் போராட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கழிவுகளை கையாள தகுதியற்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம். இந்த ராம்கி நிறுவனத்துக்கும் சேகர்பாபுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ராம்கி நிறுவனத்துக்கும் கேனருக்கு என்ன சம்பந்தம்? இந்த ராம்கி நிறுவனத்துக்கும் மு.க. ஸ்டாலின் என்ன சம்பந்தம்னு யாருமே கேட்கறது கிடையாது. ராம்கி நிறுவனத்தை அம்பலப்படுத்தி ஆகணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ராம்கி நிறுவனத்தோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா, இவெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ராம்கி நிறுவனத்தை தாண்டி இந்த அரசுக்கு என்ன உங்களோட கூட்டு? FD பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ கடந்த 1 வாரமா 2 வாரமா இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. இப்போதான் லாஸ்ட் 3 days பிஃபோர் தான் அவங்கள அந்த இடத்தை விட்டு நாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானமே ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த நிரந்தர பணி அப்படின்றது கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எல்லாரும் சொல்ற ஒரு ரீசன் என்னன்னா இருக்குன்னா, அவர்தான் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணிருக்கணும், முன்னாடி நின்று இருக்கணும். ஆனா அப்படி இருக்கப்போ இவரே இந்த மாதிரி ஒரு நிரந்தர பணி கிடையாது, கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்க அப்படின்றது எல்லாரோட கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நீங்க இப்ப கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மக்கள் பிரச்சனைக்கான கேள்வி. அதுல 2 திருத்தங்கள் இருக்கு. ஒன்று நீங்க சொன்னீங்க சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. சமாதானப்படுத்தல அனுப்பல. காவல்துறையோட அடக்குமுறையை பயன்படுத்தி அடக்குமுறை ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அந்த மக்களை வலுக்கட்டாயப்படுத்தி தாக்குதல் நடத்தி காவல்துறையோட சித்திரவதைக்கு உட்படுத்தி அவர்களெல்லாம் மண்டபத்தை அடைச்சது இந்த தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் தான் நம்ம சொல்லணும். நீங்க காவல்துறைன்னு குறிப்பிட்டு சொல்லுங்க. காவல்துறை அமைச்சர் யாரும்? முதலமைச்சர் தான். அப்ப இந்த மக்களை ஒடுக்கி அடக்கி போயிட்டு மண்டபத்தை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வளர்மதி தோழர், அப்புறம் நிலவு மொழி அப்படிங்கிற தோழர், இவங்க 2 பேரையுமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கிறது இந்த காவல்துறை. அவங்க தொடர்ச்சியாக மக்களுக்காக நின்று இருக்கிறவங்க, மக்களுக்காக பேசி இருக்கிறவங்க, மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க, மக்களுக்காக களமாடியவங்க, அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி இருக்கிறது இந்த காவல்துறை. அப்படின்னா இது எவ்வளவு அடாவடித்தனமான ஒரு காவல்துறை நீங்க பாத்துக்கணும். அப்ப இவங்க அமைதியான முறையெல்லாம் இவங்க அப்புறப்படுத்தல, அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் கோரிக்கைக்கு செவிமடுக்க மறுத்து தலித் விரோத அரசுதான் நாங்கள் அப்படிங்கிறத மீண்டும் நிறுவி இருக்கிறது திமுகங்கிற விமர்சனம் தான் இப்ப அதிகமாக இருக்கிறது. நீங்க பொதுத்தளத்துல பாத்திருப்பீங்க. இப்ப நம்ம அண்ணன் திருமாவளவனுடைய விமர்சனத்துக்கு வருவோம். டாக்டர் திருமாவளவன் இந்த கோரிக்கை வலுத்த போது
அந்த களத்துக்கு சென்று மக்களிடம் பேசுகிற பொழுது, அதன் பிறகு அளித்த ஊடக பேட்டிகளின் போது, இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், பணிநிரந்தரம் அவங்களை கண்டிப்பா செய்யணும், அதே போல அவர்கள் கேட்கும்படியான தகுதியான ஊதியத்தை வழங்கணும், அரசு பணியாளர்களா மாற்றணும்ன்ற கோரிக்கை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. எப்போ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ நேற்றைக்கு அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில அம்பேத்கருடைய மாணவராக, பெரியாரின் பிள்ளையாக நாம அதை ஏத்துக்க முடியாது. நம்ம ஸ்டாண்டுங்கிறது அந்த குப்பை அள்ளும் பணி, தூய்மை பணி அப்படிங்கறத நிரந்தரப்படுத்த கூடாது அப்படிங்கறத நோக்கமுங்கிறார். இப்ப நான் ஒன்ன ஏத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டாக்டர் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவர் பேசுற கருத்தை ஒட்டி விசிகவுடைய துணை பொதுச் செயலர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் கருத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் கருத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருடைய உள்நோக்கம் என்னன்றத புரிஞ்சுக்கிறேன், கக்ஸ மட்டும் நான் சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, தற்காலிக கோரிக்கை அப்படிங்கிறது நிரந்தரப்படுத்துங்கிறது தான். இவங்க நிரந்தரமான கோரிக்கையை நிரந்தரப்படுத்த கூடாது அப்படிங்கிறார். இது பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய கருத்தா சொல்றேன், இது ஒரு குழப்பமான வாதம். ஒண்ணு அந்த பக்கம் உட்காருங்க, இல்ல இந்த பக்கம் உட்காருங்க, நடுவில் உட்காராதீங்கன்னு நம்ம சொல்றோம். இவங்க சொன்னதுதான், ஒன்னு இடதுசாரியா இருக்கணும், இல்ல வலதுசாரியா இருக்கணும். சென்ட்ரிசம்னு ஒரு விஷயத்தை கொண்டு இல்லாத ஒன்றை பேசி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில போய் சேர்ந்து நின்று ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மொத்த பேரை அடகு வச்சார் ஐயா கமலஹாசன். அந்த கமலஹாசன் தான் உங்களுடைய பிறந்தநாள் விழா மேடைக்கு உங்களை வாழ்த்துவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே, ரைட்டு, அதை விட்டுருவோம், ஒரு பக்கம் நட்பா இருப்பாங்க பேசியிருக்கிறாரு. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அம்பேத்கரின் மாணவரா நீங்க சொல்றீங்கன்னா, இது எப்ப சொல்றீங்கன்றது ஒரு விஷயம், எந்த நேரத்துல சொல்றீங்க? இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான், இந்த போராட்டத்துக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கணும், அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எங்க நிரந்தரம் பண்ணுங்கிறான். இந்த நேரத்துல அரசாங்கத்தை நீங்க என்ன கோரிக்கை வைக்கணும், என்ன முடுக்கி விடணும்? தமிழ்நாடு அரசே நிறைவேற்று தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுன்னு கோஷம் போடணுமா? நிரந்தர பணியாளராக மாற்றக்கூடாது, நான் அம்பேத்கருடைய மாணவராக சொல்றேன் இப்ப சொல்லுவீங்களா? அப்ப இந்த கருத்து என்பது என்ன இப்ப வருஷத்தை உள்ளாக இருக்குன்னா, இது திமுகவை காப்பாற்றும் கருத்து. இந்த திமுக அரசுக்கு எப்போதெல்லாம் ஒரு நெருக்கடி உருவாகிறதோ, எப்போதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் உருவாகிறதோ, எப்போதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிறார்களோ, எப்போதெல்லாம் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் கேள்வி கேட்கிறார்களோ, அப்போதெல்லாம் இந்த அரசை அரணாக நின்று தன் இரு கரங்களால் பாதுகாத்து வருகிறார் டாக்டர் திருமாவளவன் விமர்சனம் வந்திருக்குது. சார், நீங்க முன்னாடியே சொன்னீங்க, அவர் அந்த கூட்டத்துல இருந்து பேசினப்போ நிரந்தரமாக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்படியே இப்போ 1 வீக் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாற்றம், ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு மாற்றம் போது இவரா இந்த விஷயங்கள் பேசுறாரு. ஏன்னா அவரும் ஒரு கட்சியின் தலைவரா இருக்காருன்றப்போ எந்த ஒரு விஷயமே சிந்திக்காம பேச மாட்டாரு. ஒரு டைமுக்கு 4 டைம் இதை பேசலாமான்றத சிந்திச்சுதான் பேசுவாரு. அப்படி இருக்கப்போ சடன் இப்ப திருப்பி சொல்றேனே, அதுதான் வன்னியரசு அவர்கள் ஜஸ்டிஃபை பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய நிரந்தரமான கோரிக்கை அது இல்லைங்க, நிரந்தரமான கோரிக்கை வேறு, தற்காலிக கோரிக்கை வேறுங்கிறாரு. இதுதான் நான் சொன்னா கொஞ்சம் மக்களை குழப்பமா இருக்கு, அதை நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லாமலே இருந்திருக்கலாங்கிறேன். இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, தெளிவா பேசுறவரு ஏங்க மாத்தி பேசிட்டாருன்றீங்க. இப்ப அவர்கிட்ட மாத்தி பேசலாங்கிற. அப்படி இப்ப கேள்வி என்னன்னா, மக்களை நிரந்தர பணிக்கு இது உள்ள அமர்த்திட்டோம் அப்படின்னா இவங்க காலாகாலத்துக்கு குப்பல்லுவாங்கன்னு யார் சொன்னா? உன சொல்லட்டுங்களா, அந்த ப்ரொட்டஸ்டுக்கு நானும் போனேன், அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தேன். அவங்க எல்லாருமே 50 வயது 60 வயது 45 வயது 35 வயதுலாம் தாண்டிதான் இருக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் கிடையாது. அப்ப அவருடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இந்த பணியை நம்பிதான் இருக்குது. அவங்க வீட்டுல கல்லூரிக்கு போகக்கூடிய, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய, கல்லூரி முடிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க, படிச்சு கேட்ட வேலை கிடைக்கும், வேலைக்கு அப்புறம் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்ச பிறகு அம்மாவை இந்த குப்பையில மணிக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. அப்ப நீங்க இப்ப கொடுக்குற சம்பளத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டிய அவசியமே தேவையே இருக்குது. இந்த நேரத்துல பணி நிரந்தரம் பண்ணாதுன்னு சொல்றீங்களே, தனியாருக்கு கொடுக்காத, தனியாருக்கு கொடுக்கக்கூடிய கார்பரேட் மாடல், நான் திராவிட மாடல் எதிர்க்கிறேன்னு பேசுவீங்களா நீங்க? திராவிட மாடலுங்கிற பேர்ல கார்பரேட் மாடலை நடத்தி வரக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறோம்னு பேசுவீங்களா? அதுக்கு உங்களுக்கு தில் இருக்குதா? சொல்லுங்க. நானும் ஒரு கம்யூனிஸ்ட் பேசுறாரு, அப்பட்டமான பொய் இல்ல இது. நீங்க கம்யூனிஸ்டா சார்? நீங்க கம்யூனிஸ்டா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ரத்தம் ஓடக்கூடிய தொடர் சண்முகம் சொல்றாரு, அவர்தான் உண்மையான கம்யூனிஸ்ட் ரத்தம். அவர் சொல்றாரு, தூய்மை பணியாளர் நிரந்தரப்படுத்த கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? அது என்ன அர்த்தம்?
நிரந்தரப்படுத்தினீங்கன்னா தான் அவனுக்கு அரசு பணி கிடைக்கும், அரசு பாதுகாப்பு கிடைக்கும், பணி பாதுகாப்பு கிடைக்கும், மற்ற சலுகைகள் கிடைக்கும், உரிமைகள் கிடைக்கும். அவன் அரசு கிட்ட இருக்கும்போது தான் பாதுகாப்பா இருப்பான். தனியார்கிட்ட இருக்கும்போது எப்படி பாதுகாப்பா இருப்பான்? தனியார்கிட்ட விடுறீங்க, அவங்க மலமல்ல போறாங்க, குப்பையில போறாங்க, ஒரு மாடு வந்து இறந்து போயிடறாங்க, தூக்கி விட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு அரசு அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அரசுக்கு ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. என்ன சொல்றாங்க? அரசாங்கம் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும், காலையில சோறு போடும். உங்க சோறை எவங்க கேட்டான்? நீ மாதம் சம்பளத்தை கொடுத்தா சோத்தை அவன் சாப்பிட்டு போறான். சோத்துக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம மாத்தாதீங்கன்ற. 16,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அவனை சோத்துக்கு வழி இல்லாம மாத்தக்கூடியதுதான் திராவிட மாடலா? சொல்லுங்க. அப்ப அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும், அதை முடக்குவதற்கான வேலைகளை பார்க்கணும். இந்த நேரத்துல வந்து நான் அம்பேத்கரியவாதியாக ஒரு கேள்வியை கேட்கிறேங்க, பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னா இப்ப எதுக்கு அந்த பாடத்தை எடுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியாதா இது அரசுக்கு ஆதரவான, அரசை பாதுகாக்கக்கூடிய கருத்தாக மாறும்னு தெரியாதான்னு நான் கேட்கிறேன். அவர் நீங்க சொல்வதை போல உண்மையிலேயே சிந்திச்சு பேசக்கூடிய மனிதர் தான், சாதாரணமான ஆள் கிடையாது. 4 நூற்றாண்டுகளுக்கும் மேல அரசியல் அனுபவம் பெற்ற, மக்களோடு நெருங்கி பழகிய, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவர் யார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது அண்ணன் மரியாதைக்குரிய திருமாவளவன் தான். வேற யாருமே கிடையாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். அவர்கிட்ட இருந்து பயிற்சி பட்டறையிலிருந்து வந்தவங்க தான் நீங்க மத்தவங்களா இருக்கிறாங்க. அதான் மத்தவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மனிதர் அவரு. அவர் தான் கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ் பாலிடிக்ஸே தமிழ்நாட்டுல இன்னைக்கு. அப்ப அவர் ஒரு கருத்தை அப்படி பேசலாமா? அப்ப அந்த கருத்து இந்த அரசை ஆதரிக்கும், திமுகவுக்கு ஆதரவான ஒரு கருத்தா தான் இருக்கும் அப்படிங்கறது அவருக்கு தெரியாதான் நான் கேட்கிறேன். அப்ப மக்களுக்காக பேசினார் இல்லையா, ஊடகங்களை பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அப்போதே எங்க நான் அம்பேத்கர் இன்னொரு கருத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க, ஏன்னா இந்த கருத்தை தெரிவிக்கும் போது நிறைய பேர் தவறா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாமே அவர். அப்பயே சொல்லல. ஏன்னா அப்ப மக்கள் மன்றத்துல போராட்டம் வெகுண்டு எழுந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பேச தப்பா இருக்கும் அவருக்கே தெரியுது. இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கி அடக்கி, வளர்மதி போன்ற தோழர்களை, நிலவுமொழி போன்ற தோழர்களை வந்து அடிச்சு காயப்படுத்தி புளியந்தப்பு மோகன் அடிச்சிருக்கிறாங்கன்னு செய்தி வருது. இவங்களெல்லாம் அடிச்சு துன்புறுத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்ச பிறகு இப்ப பேசுறாரு. அப்ப அது எப்படின்னா சரியான கருத்தா இருக்கும்? அது நிச்சயமா தவறான கருத்து தான். நாம இந்த இடத்துல யாரும் நிக்கணும் அப்படின்னா தோழர் சண்முகம் சொல்றதுதான் சரி. தோழர் சண்முகம் தெளிவா பேசுறாரு, தெளிவா கருத்தை சொல்றாரு. ஏங்க இந்த நேரத்தோட இவங்க எப்படிங்க பேச முடியும்? அவங்களுக்கு தேவை நிரந்தரமான பணி தான். இந்த குப்பை அள்ளுற பணிக்குள்ள அல்லது கால்வாய் அள்ளுற பணிக்குள்ள நவீனமயத்தை புகுத்தியதா திராவிட மாடல்? இதே திராவிட மாடல் அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் உபகரணம் கொடுத்தாங்கல்ல, அதாவது இந்த வாகனம் ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அந்த வாகனத்துல ஊழல் நடந்தது சவுக்கு சங்கர் சொன்னார். நீங்க ஊழல் பண்ணிருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு எதிர்த்தாங்க. ஆனா கூடவே சவுக்கு சங்கர் இன்னொரு மேட்டர்னு சொன்னாரு. என்ன சொன்னார் சங்கரு? இப்படி பண்றது குலத்தொழிலை ஊக்குவிக்கும். அவரு ஒரு இடதுசாரி பாடல் தான் சொன்னாரு, இது குலத்தொழிலை ஊக்குவிக்கிற வேலை, இவங்களுக்கு மட்டும் நீங்க இப்படி பண்றீங்கிறது தப்பான விஷயம்னு சொன்னாரு. அப்பெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அதை பத்தி யாரும் பெருசா பேசவே கிடையாது. அதை நீங்க கேட்டிருந்தீங்க கூட ஒரு நியாயம் சார். ஆனா இந்த நேரத்துல மக்கள் போராடிட்டு இருக்கும் போது இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து இது நம்ம அதெல்லாம் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்றதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? இப்ப ஜஸ்டிஃபை பண்றீங்க அதுக்கு வேற ஒரு கருத்தை சொல்லி. அப்ப இது என்னன்னா தடுமாற்றத்தில் இருக்கிறாரா திருமாவளவன் நம்ம கேட்க வைக்குது. கொள்கையில, கோட்பாடுல, தத்துவத்துல, சிந்தனையில, பேச்சுல, எழுத்துல தெளிவாக இருக்கக்கூடியவர் தான் அவரு. ஆனால் அண்மை காலமாக அவருடைய மேடையில அவர் பேசக்கூடிய விவகாரங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு தடுமாற்றத்துடன் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவர் தான் சொல்லணும். கண்டிப்பா சார். சார் ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு இப்போ பாஸ்ட் 2 வீக்ஸா போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் முடியல. சோ இவங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றது இப்போ கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்க 2 வாரமா போராடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் இருந்தும் இப்போ தலைவர்களே மாத்தி பேசுற நிலையில தான் இருக்குன்னும் போது அவங்களுக்கு என்னதான் சார் ஒரு தீர்வு? இவங்களாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் திருமாவளவனாலேயோ மற்றவர்களாலேயோ இந்த மக்கள் போராட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, அசிச்சு பார்க்க முடியாது. மக்கள் தொடர்ச்சியா போராடுவான்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னி பிரஸ் கிளப்ல அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் மட்டுமல்ல, மதுரை மற்றும் மற்ற இன்னொரு புறநகர் இன்னொரு மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில 3 மாதமா ஊதியம் வழங்கல. இந்த ராம்கியா, அந்த ராம்கிங்கிற தனியார் நிறுவனம் ஒரு ஃப்ராடு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது இந்த மாதிரி இந்த பணிகளை செய்ய அப்படின்னு தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே ஃபைன் போட்டுக்கிறாங்க பலமுறை. அவங்க வந்து இந்த ஹியூமன் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மனித உடலுடைய மருத்துவ கழிவுகள் கை கால இது பண்ணி போடுறாங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் அந்த வண்டியில போகும்போது வண்டி வந்து கை விழுந்திருக்குது.
கால் விழுந்திருக்குது. அந்த அளவுக்கு கழிவுகளை கையாள தகுதியற்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம். இந்த ராம்கி நிறுவனத்துக்கும் சேகர் பாபுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ராம்கி நிறுவனத்துக்கும் KNருக்கு என்ன சம்பந்தம்? இந்த ராம்கி நிறுவனத்துக்கும் MK ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்னு யாருமே கேட்கறது கிடையாது. ராம்கி நிறுவனத்தை அம்பலப்படுத்தி ஆகணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ராம்கி நிறுவனத்தோட ஸ்டாப் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா, இவெல்லாம் ரொம்ப ஆபத்தானவன். ராம்கி நிறுவனத்தை தாண்டி இந்த அரசுக்கு என்ன உங்களோட கூட்டு? திருடர்கள் திருட்டு பசங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் அவங்களோட போய் சேர்றீங்க? ஏன் அவங்களோட நீங்க உடன்படிக்கை வச்சிருந்த அந்த அந்த அமைப்பையா மக்களுக்காக சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்ப வரைக்கும் எங்க வீட்டுக்கோ உங்க தெருவுக்கோ வர்றவங்களா போய் பாருங்க. குப்பை வாங்கும் தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள், அந்த அண்ணனுங்க அக்காமார்களோ எப்படிப்பட்ட உடை அணிஞ்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட உபகரணங்கள் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு உபகரணமும் கிடையாது. அவர்களை சரிப்படுத்துறதுக்கு, அந்த தொழிலை நவீனமயப்படுத்துவதற்கு, அதுல மாற்று சிந்தனைகளை உருவாக்குவதற்கு உங்கள்கிட்ட வழி இல்ல, துப்பு இல்ல, சிந்தனை இல்ல, தெளிவில்லை. அதை எடுத்துரைக்கிற வேலையை விட்டு போட்டு இந்த நேரத்துல மக்கள் கோரிக்கை வலியுடன் வரக்கூடிய இந்த நேரத்துல ஏங்க நீங்க நிரந்தரம் எல்லாம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்புங்க அப்படின்னு பேசுறது யாருக்கு சாதகம்? இந்த அரசுக்கு ஆதரவான செய்யக்கூடிய வேலையா இல்லையா? அரசு பக்கம் நிக்கிற வேலையா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதுதான் அறம் என்றால் அண்ணன் திருமா உட்பட இந்த மக்கள் பக்கம் தான் நிக்கணும். ஏன்னா இங்க ஒடுக்கப்படுறவங்க, சுரண்டப்படுறவங்க அவங்கதான். நீங்க இங்கதான் நிக்கிறீங்க, நீங்க நின்றுதான் இருந்தீங்க, திடீர்னு இந்த கருத்தை சொல்றீங்கன்னு கேக்குறோம். இந்த கருத்து இப்ப தேவையில்லாத கருத்துங்க, தேவையே இல்லாத கருத்து. நான் வந்தாலும் சாதியை ஒழிக்க முடியாது, நான் வந்தாலும் ஆணா படுக்கணும் நடக்கும் தான் நீங்க பேசுறீங்க. எப்படி நீங்க இப்படி பேசலாம்? இன்னுமே அதாவது என்னன்னா, அரசுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஆக்ரோஷ மனநிலை இருக்குல்ல, அதை டைல்யூட் பண்றாரு, அதை நீர்த்து போக செய்யறாரு, அதை அமைதிப்படுத்துறாரு, சாந்தப்படுத்துறாரு, தணிக்கிறாரு. அந்த வேலையை நான் திருமாவர்கள் ரொம்ப தீவிரமா பாக்குறாங்க. அது ஏன் அதை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனிதரே கிடையாது. அவர் தொடர்ச்சியா மக்களுக்காக நின்னவர், அங்கிருந்துதான் வந்தவர், தரையில படுத்தவர், உணவு சாப்பிட மாட்டார், 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்குவார், தூங்கவே கூட மாட்டார். சில சமயம் அவர் கை காலெல்லாம் வீங்கி கிடக்கும். அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். நம்ம அவருடைய கஷ்டத்தை நம்ம பார்த்துக்கிறோம். சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல டாக்டர் திருமாவளவன். டாக்டர் திருமான சும்மா கிடையாது, கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறாரு. மற்றவர்கள் மாதிரி கிடையாது அவர். சாதி என்பது அழகான சொல் அப்படின்னு பேசின ஐயா அன்புமணி மாதிரி கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணி கஷ்டப்பட்டுலாம் டாக்டர் பட்டம் வாங்கல, இப்படி கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கினாரு. அப்போ இப்படியான மனிதர்கள், இப்படியான தலைவர்கள் இந்த நேரத்துல இப்படி பேசுறதுங்கிறது யாருக்கு சாதகமா முடியுங்கிறது அவருக்கே தெரியணும். தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாராங்கிறது தெரியல. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா சரி. இந்த ஒரு விஷயத்துல தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு கருத்தாவும் இருக்கு. திராவிட மாடலா இருந்தா கிடைக்கணுமா? திராவிட மாடலா இருந்தா கிடைக்கணும், சமூக நீதி மாடலா இருந்தா கிடைக்கணும், மக்கள் மாடலா இருந்தா கிடைக்கணும், உங்களுடன் ஸ்டாலின் இருந்தாருன்னா கிடைக்கணும். இது கார்பரேட் மாடல், இது முதலாளிகளின் மாடல், இது மக்கள் விரோத மாடல், இது தலித் விரோத மாடல். முதலாளியுடன் ஸ்டாலின் அப்படின்னு இருந்தாரா கிடைக்காது. இது எந்த பக்கம் ஸ்டாலின் நிக்கிறாருங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லி. நன்றி.